பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு அநேகர் பாருங்க, அதை விட தேவனை சார்ந்து கொள்வதை விட உலகத்தை சார்ந்து கொண்டு வாழ்வதை கற்றுக்கொள்கிறார். காலையில் துணி மொபைல் பார்க்கறது, டிவி காரியங்கள், மற்ற காரியங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. காலையில் வேதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்க. வேதத்தை நீங்கள் எவ்வளோ அறிந்து கொள்றீங்களோ அவ்வளவும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அறிவு இல்லாமல் போகிறதுனால பாவத்தில் விழுந்து போயிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு பாவத்தை நோக்கி கடந்து போகிறதுக்குன்னா தேவனை பற்றிய ஒரு அறிவு இன்றைக்கு இல்லாமல் போகிறது. எந்த காரியத்திலும் தேவன் இதை தான் செய்ய சொல்கிறார், இப்படிதான் நடக்க சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாமல் ஒரு சிலருக்கு வசனங்களை சொல்லுவது போல இந்த வசனம் நல்லா இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் கேட்டது கிடையாது, இவ்வளோ நாள் பார்த்து இந்த அதிகாரம் படிச்சிருக்கேன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதில்லை. வேதத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய மக்கள் நிறைய காரியங்களில் தேவனோடு கூட இருக்கிறாங்க, தேவனோடு கூட பழகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் உலகத்திலேயே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உலகம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. உலகத்திலும் உலகத்துள்ளிலும் அன்பு கூறாது. அப்போ அன்பு கூறக்கூடாதுன்னு சொல்றது. அப்படி அன்பு கூர்ந்தா அவன் இடத்துல பிதாவினுடைய அன்பு இல்லைன்றார். பிதாவுடைய அன்பு கட்டான கூட பரவாயில்லைங்க, உலகத்தின் அன்பு எனக்கு வேணுன்றாங்க. உலகத்தில் உண்டானவைகளை இன்றைக்கு அநேகர் நேசித்துக் கொண்டிருக்கார்கள். உலகத்தின் உண்டானவர்களோடு ஒரு பிரியம் வைத்துக் கொண்டு உலகத்தோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டு வாழ்வதே எங்களுடைய வேலையை எடுத்துனாங்க. அப்ப தேவ பிள்ளைகளே, நமக்கு பிதாவுடைய அன்பு ரொம்ப முக்கியம். இந்த பிதாவுடைய அன்பு கட்டாவதுன்னு சொன்னா இயேசு அங்க கதறுகிறார். பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார். ஏன்னா அந்த அன்பு கட்டாகக்கூடாது. யாருடைய அன்பு போனாலும் பரவாயில்ல, எனக்கு பிதாவுடைய அன்பு வேணும், பிதாவுடைய அன்பு வேணும், அந்த அன்பு என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு ஏன் என்னை கைவிட்டீர் அன்பு. பார்த்தீங்களா, இன்றைக்கு அந்த சிலுவையின் மரண பரியந்தத்தில் எல்லாருடைய பாவத்தை சுமக்கும் போது அந்த அன்பு கட்டாகும் போது அவர் கதறுகிறார். ஆனால் நீங்களும் நானும் கவனிச்சுக்கலாம், நிறைய நேரத்தில் பிதாவுடைய அன்பு கட்டான கூட பரவாயில்ல, நான் உலகத்தில் தான் இருப்பேன்ட்டு ஒரு நாள் நான் அப்படி வாழ்ந்தேன். பின்வரும் நாட்களில் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட காரியங்களை நான் விரும்பவில்லை, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்றேன். ஏனென்று சொன்னால் நாம் பிதாவுடைய அன்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். பிதாவானவர் தான் நமக்கு வேண்டியதெல்லாம் சந்திக்கக்கூடியவர். பிதாவானவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கிறார். பிதாவானவர் பாருங்க, உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்து வைத்திருக்கிற ஒரு பிதா. அப்ப அந்த அறிந்து வைத்திருக்கிற நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணீங்கன்னா எப்படி உங்க தேவைகள் சந்திக்கப்படும்? உங்களுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்கிறோம். அப்படியாப்பட்ட ஒருவரோடு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் கட் பண்ணுங்க. உலகத்தில் நீங்கள் அன்பு கூறும்போது, உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறும்போது அங்கே பிதாவுடைய அன்பு கட்டு. அப்போ இந்த உலகத்தில் ஏன் ஆண்டவர் அன்பு கூறக்கூடாதுன்னு சொன்னான்னா, அது கீழே இருக்க நீங்கள் வசனத்தை பார்க்கும்போது 1 யோவான் 2:16 வசனத்தை பார்த்துங்க. ஏனெனில் மாம்சத்துக்குள்ள ஒரு இச்சை ஒன்று இருக்குது, கண்களின் இச்சை இருக்கான், ஜீவனத்தின் பெருமை இருக்கான். இவைகள் உலகத்தில் உண்டானவைகள், இது பிதாவினாலே உண்டாக்கப்படவில்லை. அப்போ பிதாவினால் உண்டாக்கப்பட்டது எனக்குள்ள இருக்க வேண்டும். இப்ப நான் எதை வைத்துக் கொள்கிறேன்? கண்களின் இச்சையை வைத்துக் கொள்கிறேன், இந்த மாம்சத்தின் இச்சையை வைத்துக் கொள்கிறேன், ஜீவனத்தின் பெருமை இது இருக்குது என்கிட்ட. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வைத்துக்கொண்டு வாழும்போது ஏன் என்கிட்டன்னு சொல்றேன்னு சொன்னா, நல்லா கவனிச்சுங்க. உங்ககிட்ட சொன்னா ஆடுனாங்க, நீங்களாம் கரெக்டாக இருக்க மாதிரி நடந்துக்குவேன். நிறைய நேரத்தில் கவனிங்க, ஒரு நாள் இருந்தது, அதை நான் என்ன பண்ணேன், இப்படியாப்பட்ட காரியங்களை விட்டு விலக கற்றுக்கொண்டேன். வெளியில ரோட்ல நின்னாத்தானே எல்லாரையும் பார்த்துன்னு போயின்னு வந்துன்னு இருக்க முடியும். சும்மா அந்த வீதிகளில் போய் உட்காந்தாத்தானே. நிறைய பேருக்கு பாருங்க, வீட்டுக்குள்ள உட்கார பிடிக்காது, டக்குன்னு வெளியில் வந்து உட்காருவாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ள உட்காந்தா கூட டிவியை போட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துன்னு, இவங்க கண்ணு அப்படின்னா பார்த்துன்னே இருக்கணும். எதுனா ஒன்று கண்ணு பார்க்காம இருக்கக்கூடாது, வாய் பேசிட்டே இருக்கணும் பெருமையானவைகளை. இதை நீங்கள் மாற்றுங்க. இன்னைக்கு பைபிளுக்குள்ள இருந்தீங்கன்னா அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீங்க, அவருடைய வார்த்தையை பார்க்குறீங்க, அதுதான் உங்களுடைய. ஆனால் இன்னைக்கு அதில் ஒரு கவனம் இல்லை. நிறைய பேர் பாருங்க, இந்த கண்ணை திறக்கணும், டிவியில் பாருங்க 50 பேர் தருவாங்க, 100 பேர் தருவாங்க, அப்படியே நிகழ்ச்சி இப்படி பார்த்துன்னு இருக்கலாமா அப்படின்னு பார்த்துருக்காங்க. இல்லைன்னா ரோட்டுக்கு வந்து நின்றுவாங்க. இப்படிதான் இன்னைக்கு மாற்றி இந்த கண்கள் ஒன்றை இச்சிக்குது பாருங்க, அந்த இச்சைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்போ இச்சிக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னா, போற வரவங்களெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. அவங்களுடைய பார்வையில தவறான காரியங்கள் உண்டாகும், தவறான சிந்தனை. அப்போ இப்படியாப்பட்ட காரியங்களை நீங்கள் என்ன பண்ணோம், மாற்றிக்கொள்ள வேண்டும்.
அதுக்கப்புறம் ஒரு காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, மாம்சத்தின் இச்சை. இந்த மாம்சம் ஒரு காரியங்களை விரும்பும். மாம்சம் விரும்புறதுக்கு ஒன்றுத்துக்கு என்ன பண்ணுங்க, தடை சொல்வது இல்லை. அது என்ன விரும்பினாலும் அதுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுகிறது, அதுக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. இன்றைக்கு அப்படியாப்பட்ட காரியங்களை நீங்கள் விட்டு விலக கற்றுக்கொள்ள வேண்டாம். அப்படியாப்பட்ட காரியங்களோடு நீங்கள் என்ன பண்ணுங்க, இணைந்து கொள்ளக்கூடாது. அந்த காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவை நீங்கள் சந்திக்க வேண்டும். இப்படியாப்பட்ட காரியங்களை இன்றைக்கு விட்டு விலகுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட மாம்சத்தின் நிச்சயம் நீங்கள் விட வேண்டும். மாம்சம் எதை விரும்புது? இந்த மாம்சம் என்ன பண்ண தெரியுமா? இதை போடலாம், இதை உடுத்தலாம், இந்த மாதிரி ட்ரெஸ் போடலாம், அப்படி பண்ணும். இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. கவனிங்க, இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்ப இது யாரால உண்டாச்சு, யார் இதை உண்டு பண்ணினார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் பாருங்க, நிறைய விஷயங்களை ஆதியாகமம் 3:6 நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சிறியானவள் அந்த விருட்சத்தின் புசித்தாளாம். அது நல்லது, பார்வைக்கு நல்லதாக காணப்பட்டுச்சான். அது நல்லது மாத்திரம் காணப்படல, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கத்துமா இருக்கலாம். இந்த கண் ஒரு காரியங்களை செய்த உடனேயும் மாம்சத்துக்கான காரியங்கள் பாருங்க. இப்போ நாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம். மகிமையின் ஆடை அவர்களுக்கு மறைந்து போயிடுச்சு. மகிமையான தேவனை ஆராய்த்து கொண்டு அவரோடு கூட தாங்க அந்த உறவை விட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை இந்த கண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, இந்த கண்கள் இச்சைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த இச்சை ஒவ்வொன்றையும் விரும்பும். அதனால தான் தேவையில்லாத நேரங்களில் ரோட்லலாம் நிற்காதீங்க. வெளியில் போய் நின்று கொண்டு பேசி கொண்டு இருக்காதீங்க. வாசலில் உட்காரணும்னு சொல்லி ஒரு கூட்டம் உட்காந்துருக்கும், அந்த மாதிரி கூட்டமாக உட்காராதீங்க. கவனிச்சிங்களா? டிவி எத்தனை மணி நேரம் பார்த்துருக்கணும்னு சொல்லி டிவியை பார்த்துன்னு உட்காந்துக்காதீங்க. அதை பார்க்க அது இச்சை விரும்பி கொண்டே இருக்கும். டிவி ஆஃப் பண்ணால் போர் அடிச்சுவிடும். கரண்ட்லாம் உங்களால் இருக்க முடியாது. இப்படியாப்பட்ட ஒரு காரியங்களை ஒரு சிலர் பாருங்க, வீட்டான எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. கண்ணு என்ன பண்ணி எல்லாம் பார்த்து, இப்போ நம்ம டூர் போகலாம். டூர் போய் என்ன பண்ண, கண்ணு எல்லாத்தையும் பார்க்கணும். கண்ணி எதெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் இச்சுக்கத்தலாம். அப்படி ஒருத்தங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சிறியானவள் என்ன பண்ணுறா, அது கண்களுக்கு, இந்த கண்கள் என்ன பண்ண ஒரு காரியங்களை இச்சிக்கும் போது அதை விரும்புகிறான். அது பார்வைக்கு இன்பமாய் காணப்பட்டுச்சான். அது புசிக்கும் போது புத்தியை தெளிவிக்கத்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை புசிக்கும் போது பிதாவுடைய அன்பு கட்டாகிறது. பிதாவுடைய உறவு இல்லாமல் போகுது. பிதாவுடைய உறவு இல்லாமல் இவருடைய வாழ்க்கை மாறி போகுது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில இந்த பிதாவுடைய உறவை நீங்கள் கட் பண்ணி கொள்ளாதீர்கள். பிதாவுடைய உறவு நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பிதாவுடைய உறவை இவர்கள் இழந்து விட்டார்கள். பகலின் குளிர்ச்சியான வேலையில் என்ன பண்ற, கர்த்தர் இவர்களோடு கூட உறவாட வந்தார். இந்த உறவாட வந்தவர் பாருங்க, அந்த நேரத்தில் அங்கே இல்லை. யாரும் இல்லை தெரியுங்களா? அந்த இடத்துல இவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். ஆதாமே எங்க இருக்கிற அப்படின்னு அவங்க ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் பாருங்க, நாங்கள் இன்னைக்கு அந்த கனியை புசித்ததுனால இவங்க மட்டும் புசிக்கல, கணவனுக்கும் கொடுத்தாங்க. 2 பேரும் பாவம் செய்தார். இந்த கண்களின் இச்சை பிதாவுடைய உறவை கட் பண்ணிச்சு. இன்னைக்கு தோட்டத்தை விட்டு வெளியே தோற்றப்பட்டார்கள். காரணம், அவர்கள் கண்கள் இச்சித்தது. இன்றைக்கு அப்படியாப்பட்ட காரியங்களை தேவன் வேண்டாம் என்கிறார். கவனிங்க, நம்ம அப்படியாப்பட்ட காரியங்களை விரும்பும் போது தேவனுடைய உறவை விட்டு நாம் போயிடும். இங்க ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். யோசுவா 7:21 பாருங்க. கொள்ளையிலே நேர்த்தியான பாபிலோன் சால்வை ஒன்று எடுத்தான். கொள்ளையில நேர்த்தியானது பார்த்த கொள்ளையிட போனான் பாருங்க, அந்த நேர்த்தியான ஒரு சால்வை தூக்கிட்டான். அடுத்தது பாருங்க, 200 வெள்ளியும் 50 சேக்கல் நிறையுள்ள பொண்ணையும் எடுத்துக்கொண்டு நம்ம கண்டான். கண்டதை அவன் வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு பாலத்துக்குள்ள அவன் பூமிக்குள்ள புதைத்து வைத்தான். இவன் கண்களினாலே ஒரு இச்சித்த ஒரு காரியங்கள், அது நேர்த்தியா இருக்குது, சால்வை நல்லா இருக்குது, இந்த வெள்ளி நல்லா இருக்குது, இந்த பொண்ணு நல்லா இருக்குது, எடுத்தவன் தான் உள்ள வச்சுட்டான். வச்சது நிமித்தமாய் அந்த இடத்துல கர்த்தர் அவர்கிட்ட விலகி போகிறார். இவர்கள் யுத்தத்துக்கு போறாங்க, தோல்வியை சந்திக்கிறாங்க. காரணம் என்ன? யோசுவா உட்காந்து அழுகுறார். என்னப்பா இப்படி நடக்குதப்பா, என் ஜனங்கள் 36 பேர் முதுக காமிச்சிட்டாங்க, என்னாச்சு இப்படி நடந்து ஓடி வராங்களே. உட்காந்து அழும்போது அப்பதான் ஒருவன் இச்சித்தது நிமித்தமாய், ஒருவனுடைய கண்கள் ஒரு காரியங்களை விரும்பி நிமித்தமாய் மொத்த பேரும், நல்லா கவனிங்க, நான் தானே அப்படி பார்க்குறேன், நீ பார்க்கறதுல உன் குடும்பமே நாசியா போகுது. நான் தானே அந்த பொண்ணை அப்படி பார்த்துருக்கேன், நான் தானே அந்த பையனை பார்த்துருக்கேன், பாரு உன் குடும்பத்தை நாசி பண்ண போற, உன் குடும்பம் ஒன்றில்லாம போகுது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு பிள்ளைங்க தேவை இல்லாத சொன்னா விட்டு விலகு, பார்க்காத. இவன் இப்போ கொண்டு வந்த சால்வையை பாருங்க, வெள்ளியை பாருங்க, பொண்ணை பாருங்க, இவனால் அனுபவிக்க முடிஞ்சுதான். இவன் கொண்டு வந்தது நிமித்தமா இவன் பிரச்சனையை சந்திக்கிறான்.
யார் என்று கேட்கும்போது இவனை காமிச்சு கொடுத்தாரு ஆண்டவர். அப்போ உடனே பாருங்க, இவனை கொண்டு போய் நிறுத்தி இவன் குடும்பத்தாரே என்ன கல்லறிந்து கொள்கிறார்கள். இப்போ இவன் கொண்டு வந்ததுனால பிதாவுடைய அன்பு மொத்த இஸ்ரவேலர்கள் அன்பில்லாதவர்களாய் மாறுறார்கள், யுத்தத்தில் தோல்வியை சந்திக்கிறார்கள். காரணம், நீ இச்சித்தால் உன் குடும்பம், உன் சொந்த பந்தங்கள் எல்லாம் பாருங்க அப்படி மாறுது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை உங்க கண்களிலே காணப்படுற இச்சைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. மாம்சத்தில் காணப்படுற அந்த காரியங்களுக்கு என்ன பண்ணுங்க, இச்சித்து அது நிமித்தமாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே பாருங்க, கடைக்கு போனோம், அதை போனோம், 1 வாங்கக்கூடாது, 2 வாங்கினோம், 3 வாங்கினோம், 4 வாங்கினோம், 10 வாங்கினோம். அவங்கள என்ன பண்ணால் வருவீங்கன்னு சொல்லி தான் தெரிஞ்சு என்ன பண்ணுறான், அந்த ஆஃபரை போடுறான். அதை தேடி 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 கடைக்கு போயிட்டுங்க, 1க்கு 2, 2க்கு 4ன்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்து உங்களுடைய வேலை. வாங்கிக்க. மாம்சத்துக்கு இச்சைக்கு என்ன பண்ணுங்க, எவ்வளோ உடுத்தினாலும் இதுக்கு போதாது. நீ உடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். காலையில் 1, மாலையில் 1, நைட் 1, நீ உடுத்திக்கொண்டே இருக்க. உடுத்த பிதாவுடைய அன்பை நீ இழக்கிறாய். இந்த மாம்சம் என்ற விரும்புது. இந்த மாம்சம் விரும்புவதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதனால தான் நம்முடைய காரியங்களை குறைவை நாம் சந்திக்கிறோம். இன்றைக்கு தேவனுக்கு எது பிரியம்? உலகத்தில் உண்டானவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, தேவனால் உண்டானவைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. தேவன் எதை விரும்புகிறார்? தேவ சமூகத்தில் காத்திருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். தேவனுக்கு உண்மையாய் வாழ்வதை விரும்புகிறார். பக்தியாய் வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். அவனுங்களா, நீங்க அப்படி வாழக்கூடியவர்களாக மாறணும். பக்தி வைராக்கியம், கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம். எகு அப்படியா பக்தி வைராக்கியமா இருக்கிறார். அந்த பக்தி வைராக்கியத்தினால ஆகாப்பின் குடும்பம் முழுவதையும் அழித்து போடுகிறார். அவர் அந்த பக்தி வைராக்கியம். எலியாவுக்குள்ளே பக்தி வைராக்கியம் இருக்குது. கர்த்தர் தேவனா கர்த்தரை தொழுதுகள், பாகால் தேவனா பாகாலை தொழுதுகள். இந்த பக்தி வைராக்கியம் உனக்கு இல்லை. உன் கண்ணு விரும்புகிற இடத்துக்கெல்லாம் ஒரு சுற்றிட்டு வரணும்னு நினைக்கிற, உன் மாம்ச விரும்பத்தெல்லாம் நீ உடுத்துக்கணும்னு நினைக்கிற, சாப்பிடணும்னு நினைக்கிற. ஆனால் இதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்த, நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேதுமா? பிதாவானவர் விரும்பக்கூடிய காரியங்களை. பிதாவானவர் எதை விரும்புகிறான், அதை நான் எப்படி செய்து முடிக்க போறேன், அதை செய்வதற்கு நான் என்ன செய்ய போகிறேன், அந்த ஆயத்தம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட காரியங்களை நாம் செய்யக்கூடியவர்களை இன்றைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படியே ஒவ்வொரு நாளும் நம்புறங்க, தேவனை சார்ந்து தேவனுக்கு பிரியமா வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இவன் அப்படி செய்ததுனால பாருங்க, மொத்த பேரையும் கொண்டு போனாங்க, கொண்டு போய் நிறுத்தி நம்மளை கல்லஞ்சு கொண்டு போட்டாங்க. ஏன்னா உன் கண் இச்சதுனால அங்கேருந்து கொள்ளையிலேருந்து ஒன்று என்ன பண்ணுற, எடுத்து கொண்டு வந்த நிமித்தமாக என்ன பண்ணுற, இப்படி குறைவுபட்டவனாய் மாறிவிட்டாய். நிறைவு வேண்டும். அல்லேலூயா, நீங்கள் நிறைக்கப்பட வேண்டும். சங்கீதத்தில் 78:18 பாருங்க சொல்றாரு, தங்கள் இச்சைக்கேற்ற போஜனங்களை கேட்டார்களாம். இச்சித்தாங்க, மாம்சம் விரும்புது ஒன்று, அதுக்கான ஒரு போஜனம் கொடுங்க. என்ன இந்த ஆகாரம், என்ன இந்த ஆகாரம், இந்த ஆகாரத்தை சாப்பிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? அப்போ ஆகாரம் பாருங்க வித்தியாசமாக வேணும், ஆகாரம் வித்தியாசமாக வேணும்னு சொல்லிட்டு இவங்க ஆகாரத்தை கேட்டு என்ன பண்ண, தேவனை பரீட்சை பார்த்தார்களாம். இந்த போஜனத்தை நிமித்தமாக இவரை பரீட்சை பார்க்குறாங்க, சோதித்து பார்க்குறார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை, நீ மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பினா, உன் கண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பினா, நீ தேவனுக்கு விரோதமான காரியங்களை, பிதாவுடைய அன்பை விட்டு விலகக்கூடிய ஒரு மனிதனாக மாறிடுவார். நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்க, தேவனுக்கு பயந்து வாழ, பிதாவுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை மாற்றிக்கொண்டு நடக்க நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். என் தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக நான் மாற வேண்டும். ஏன்னா ஜீவனத்தின் பெருமை இவைகள் உலகத்தில் உண்டானவர்கள் அல்ல. நான் எப்படி இருக்கேன் பத்தியா, எங்கள் குடும்பம் எப்படிதான், இந்த பெருமை காட்டாதீங்க, அதை கர்த்தர் விரும்பவில்லை. அப்ப ஜீவனத்தின் தாழ்மையை தேவன் விரும்புகிறார், கண்களின் இச்சையை விரும்பவில்லை. கண்கள் தாழ்மை தத்து கொண்டு தேவனுக்கு உகந்ததை தேடக்கூடியதா கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அப்படியாப்பட்ட காரியங்களை செய்வதற்கு உங்களை அர்ப்பணிங்கள். தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக்கார். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் உங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே அப்பா, தேவனுக்கு உகந்தவர்களை செய்யத்தக்கதாய், பிதாவானவர் விரும்பக்கூடிய காரியங்களை இவர் செய்து முடிக்கத்தக்கதாய் இவருக்கு வேண்டிய கிருபை தாரமாட்டேன், பலனை தாரமாட்டேன். ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய ஜனங்கள் நாளுக்கு நாள் உங்களுடைய கிருபையில வளர அப்பா, முன்னாடி கூட நடக்க கிருபை தாரும் அன்று அப்பா. இன்றைக்கு கண்கள் நீச்சும் ஜீவனத்தின் பெருமையும் அன்று வைத்துக்கொண்டு வாழாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, அந்த மாம்சத்துக்குரியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே, பிதாவானவர் விரும்பக்கூடிய காரியங்களை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். அதை செய்வது என்னுடைய வேலை என்று செய்யக்கூடியவர்களா
மாற்றம் ஆண்டவரே. இத்தனை ஜனங்கள் இன்றைக்கு கெட்டு போய் இருக்க, நான் இன்றைக்கு ஊரை சுத்தலாமா, நான் இதை விரும்பலாமா? இல்லை, நான் தேவ சமூகத்தில் உட்காந்து பக்தி வைராக்கியமாக என் பகுதி மக்களை, என் சொந்த பந்தங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்த இருக்கணும். நான் தேவனுடைய பாதத்தில் அமருன்னு சொல்லிட்டு உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து அன்றே உம்முடைய உறவில நிலைத்திருக்க வேண்டிய கிருபையும் பலனையும் அவர்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.